கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக இலங்கைக்குள் நுழைய முற்பட்ட சீன பிரஜையொருவர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் உள்ள சைபர் மோசடி நிறுவனத்தில் பணியாற்றியவர் என்பதும் அவர் மீது பிலிப்பைன்ஸ் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையில் தகவல்கள் வெளியாகி இருந்தன என்பதும் தெரிய வந்துள்ளது. மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து இலங்கை வருகை தந்த குறித்த நபர் இலங்கையில் ஒரு வணிக நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுவதற்காக வருகை தந்ததாக கூறியிருந்தாலும் தன் பதவியை சரியாக விளக்க தவறியுள்ளார். அதன் அடிப்படையில் விமான நிலையத்தின் தலைமை குடிவரவு அதிகாரி குறித்த நபரை கைது செய்துள்ளார். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பிலிப்பைன்ஸ் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையும் பரானாக் பகுதியில் அமைந்துள்ள சைபர் மோசடி நிறுவனத்தில் வேலை செய்த தகவல்களும் வெளியாகியுள்ளது. குறித்த நபர் வருகை தந்த அதே விமானத்தில் சீன பிரஜையை நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.